அனுபவம் என்று சொல்லி கண்டக்டரிடம் சொல்லி அந்த அம்மாவிற்கு சேர வேண்டியதை வாங்கி கொடுத்தோம். When Mahaswami came into Poonamalli, the lady presented the stick and I was by his side, by the side of that woman. That was my first experience with Mahaswami. அதற்கு பிறகு மகா சுவாமிகளிடத்திலே திரும்ப 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 போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வம் மேலிட்டு தொடர்ந்து அவரிடத்திலே செல்ல ஆரம்பித்த பொழுது மகா சுவாமிகளிடத்திலே எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பாலு சுவாமிகள் எனக்கு அடிக்கடி சொல்வார்கள். எதையும் அவசரப்பட்டு கேட்டு விடாதே, எதையும் அவசரப்பட்டு பேசிவிடாதே, அவர் கேட்டால் கூட யோசித்து பக்குவமாக நல்ல முறையிலே பதில் சொல்ல கற்றுக்கொள் என்று சொல்வார்கள் பாலு சுவாமிகள். After that, I wanted to see him many times and be with him also. He gave me an advice: don't talk without thinking about it. Don't say anything without thinking about it. That is the message he has given me. மகா பெரியவரிடத்திலே செல்லும் பொழுது எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், சற்று அகங்காரமாக இருந்தால் கர்வபங்கத்தை கூட நடத்த அவர் தயங்கியது கிடையாது. திருவிடை மருதூரிலே நாராயண சுவாமி என்று சொல்லக்கூடிய பக்தர் தன்னுடைய நிலச்சுவான்தாராக இருந்து மிராசுதாராக இருந்து தன்னுடைய நிலத்திலே விளைச்சல் இல்லை என்று சொல்லி ஒரு ஜோசியரை போய் கேட்டபொழுது, சித்ரா பௌர்ணமி என்று அதிருத்ர பாராயணமும் ஹோமமும் செய்தால் உன் நிலத்திலே நல்லது நிறைய நடக்கும் என்று சொன்னார்கள். In Tirulamardur, Narayana Bhakta was there. When consulted, he said all good things are going to happen hereafter. அதேபோல் ஒரு சித்ரா பௌர்ணமியிலே அதிருத்ர பாராயணத்திலிருந்து மகான்யாச பாராயணம் வரையிலும் செய்து நின்று திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்ய நிலத்திலே வந்த நிறைய பொருள் வந்த காரணத்தினால் அந்த பொருளை கொண்டு 11 வேத வித்துக்களை கொண்டு அந்த ருத்ராபிஷேகத்தை நடத்திவிட்டு அந்த பிரசாதத்தை மகா பெரியவாளிடத்திலே எடுத்து வர வேண்டும் என்று சொல்லி மறுநாள் காஞ்சி மடத்திற்கு பகல் நேரத்திலே வந்தார்கள். Chitra Purnami day in Tirunamurdur, 11 Vedas and other sons said he is going to be very prominent, and then he came to Kanchi because of that. நிறைய கூட்டம் இருந்த காரணத்தினால் வந்தவரும் நாராயண சாஸ்திரிகள் அவர்களும் அவசரப்படுகிறார்கள் என்பதற்காக பலர் வழிவிட்டு நிற்க, ஏனென்றால் திருவிடைமருதூரிலிருந்து வரக்கூடிய மகா பிரசாதம் என்று சொல்லக்கூடிய காரணத்தினார்கள் பக்தர்கள் ஒதுங்கி நின்று அவருக்கு முன்னால் போக இடம் விட்டு கொடுத்த பொழுது மகா சுவாமிகளிடத்திலே அதை வைத்து அதில் சந்தனம், குங்குமம், வில்வம் முதலிய தேங்காய் முதலிய பிரசாதங்களை வைத்து பெரியவாளிடத்திலே நமஸ்கரித்து விட்டு இது மகாலிங்க சுவாமிகளுடைய பிரசாதம், அதிருத்ர பிரசாதம் என்று சொல்லி கொடுத்த பொழுது பெரியவாள் மௌனமாக இருந்து பேசாமலே இருந்து கொண்டிருந்தார். When Narayana Shastri came here and then gave kumkum, haldi, that is kumkum, haldi, sandal and other things, then said this is all sent by him. Mahaswami was keeping quiet. கண்மூடி தியானம் செய்து 15 நிமிடங்களுக்கு பிறகு திருவிடைமருதூர் நாராயண சுவாமி பக்கம் திரும்பி பல கேள்விகளை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சற்று கோபத்தோடு திரும்பி பார்த்து, எத்தனை தீட்சிதர்களையும் எத்தனை சௌதிகளையும் வைத்து நீ நடத்தினாய் இந்த ஹோமத்தை என்று கேட்டவுடன் 11 பேரை வைத்து நடத்தினேன் என்று அவர்கள் சொன்னார். 11 பேரை வச்சு அந்த ஹோமம். After being Mohanam and observing Dhyanam for about 15 minutes, he said, you have 11 people and then have this, conduct this program. யார் யாரை வைத்துக் கொண்டிருந்தாய் என்று கேட்டவுடன் மடியிலிருந்து ஒரு லிஸ்டை எடுத்து இதோ வைத்திருக்கிறேன் பெரியவாளே என்று சொன்னவுடன் அந்த லிஸ்டில் யார் யார் பெயர் இருக்கிறது படி. அதில் தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச சாஸ்திரிகளுடைய பெயர் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டார்கள். தேப்பெருமாள் நல்லூர் கிட்டே தான், அங்கே தான் இருக்கு. திருவிடைமருதூர் திருநாகேஸ்வரம் பக்கத்தே தான் இருக்கு. இன் தேப்பெருமாநல்லூர் another வெங்கடேச சாஸ்திரிகள், வெங்கடேச சாஸ்திரிகளை அழைச்சிருந்தியான்னு கேட்டார். Another Sastrigal, he said, have you consulted him?
ஆமாம், அழைத்திருந்தேன் என்று சொல்லி பெரியவாள் பேசவில்லை. அதற்கு பிறகு இவர் பேச ஆரம்பித்தார் நாராயணசுவாமி. ஆமாம், வந்திருந்தார். 11 பேரும் சேர்ந்து பகான்யாச ருத்ர பாராயணமெல்லாம் செய்தார்கள். ஆனால் என்று இழுத்தவுடன் பெரியவாளே பேச ஆரம்பித்தார். அவரை பேச விடாது. ஆமாம், அவருக்கு 81 வயதாகிவிட்டது. 16 வயதிலிருந்து அந்த வெங்கடேஸ்வர கணபாடிகள் வந்து அதிருத்ர பாராயணம் என்று சொல்லக்கூடியதை 16 வயதிலிருந்து பாராயணம் செய்து எத்தனையோ சிவாலயங்களில் ருத்ராபிஷேகம் செய்து கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்தி வைத்தவருக்கு இன்று வயதான காரணத்தினால் மந்திரத்தை தெளிவாக சொல்ல முடியாத ஒரு காரணமும், வயோதிக காரணத்தினால் தொடர்ந்து சொல்ல முடியாது, சற்று மௌனத்தையும் கடைப்பிடித்து சோர்ந்து போயிருப்பாரே என்று சொல்லி கேட்டார்கள். Narayan Swami was 81 years old. Since he was 11 years, he has been conducting this Mahanyasa Rudra Parayanam, conducted so many Kumbhavishans and others. பெரியவாள் இப்படி கேட்டதை தனக்கு சாதகம் என்று நினைத்த நாராயண சுவாமி, ஆமாம் பெரியவாளே, மற்ற 10 பேரும் மிக நன்றாக உச்சரித்த நேரத்தில் இவர் சில நேரங்களில் கண்ணயர்ந்து போய் அதிகம் சொல்ல முடியாது தடுமாறி போய் உட்கார்ந்தது மாத்திரமல்லாது அவர் கட்டி வந்த வஸ்திரமும் சற்று அழுக்காக இருந்ததை பார்த்து பலர் வேறு விதமாக நினைக்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னார்கள். When Mahaswami asked them, he was a little hesitant, he was not able to answer properly, and Mahaswami said, Mahaswami அடுத்து மகாசுவாமிகள் நாராயணசாமியிடத்திலே எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடிந்தது என்று சொல்லி கேட்டவுடன் காலை 8 மணிக்கு ஆரம்பித்து பகல் 1 மணிக்கு முடிந்தது. முடிந்தவுடன் சமாராதனை என்று சொல்லக்கூடியது நன்றாக நடந்ததா என்று சொல்லி பெரியவாள் கேட்டார். Swamiji asked him when did it start. He said at 8 o'clock it started and finished at 11 o'clock. Immediately afterwards was there Samaradhana. That is what Swamiji asked them. எல்லாமே நல்லபடியாக நடந்து அத்தனை பேருக்கும் அன்னம் பாலிக்க கூடியது என்று சொல்லக்கூடிய பிரசாத விநியோகம் என்று சொல்லக்கூடியது எல்லாமே நடந்ததா என்று சொல்லி கேட்டார்கள். Did all things go well and were they all fed? Swamiji asked. அப்படி கேட்ட நேரத்திலே பெரியவாளுக்கு சற்று கோபம் வந்து திரும்ப ஒரு வார்த்தையை கேட்டார்கள் அவரிடத்திலே. நீ செய்த அபச்சாரமே சமாராதனையில் தான் நடந்திருக்கிறது என்று சொன்னார்கள் பெரியவா. நான் அப்படி ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி சொன்ன பொழுது, நீ எல்லோருக்கும் அன்று நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நெய்யும் முந்திரி பருப்பும் நிறைய போட்டு சர்க்கரை பொங்கல் செய்திருந்தாயே, அந்த சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் போட்டு கொண்டு வந்த நேரத்திலே கோவிந்த தீட்சிதர் உன்னிடத்திலே, வெங்கடேஸ்வர தீட்சிதர் உன்னிடத்திலே திரும்ப எனக்கு சர்க்கரை பொங்கல் வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது காதில் வாங்காதது போல் போனாய் அல்லவா என்று சொல்லி பெரியவா கேட்டார். Mahaswami asked, you have said you have been feeding everything properly. When you were giving this Chakra Pongal to everybody, Govinda Dikshar and Venkatesh Dikshar, they wanted little more. Did you give them, he asked. எப்பொழுதுமே சமாராதனையிலே அபச்சாரமே நடக்கக்கூடாது. அதில் நல்லவர் கெட்டவர் என்று பார்க்காது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பார்க்காது, வயது வித்தியாசம் பார்க்காது நடத்துவதுதான் சமாராதனை. அதில் நீ தவறு செய்து விட்டாய் என்று சொன்னவுடன் நாராயண சுவாமி காலிலே விழுந்து என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அதே நேரத்திலே அடுத்த வார்த்தை சொன்னார்கள். நாராயண சுவாமியாகவே பெரியவாளிடத்திலே சொன்ன வார்த்தை, எல்லோரும் நன்றாக சொன்னார்கள் வேதத்தை என்பதற்காக சங்கல்பத்திற்காக வந்த காணிக்கை அவர்களுக்கு நிறைய கொடுத்து, அதே நேரத்திலே அவர்களுக்கு மரியாதையும் செய்து நல்லபடியாக அனுப்பி வைத்தேன். இவருக்கு கொடுத்த காணிக்கையை சரியாக வேதம் சொல்லவில்லை என்பதற்காக குறைத்து கொடுத்தேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். Narayan Swami said, Narayan Swami, giving dakshina to all these other Vedas who did the Veda Parayana, you have not been giving properly, that is an aparacharam, you have said, you have been not giving properly the dakshina, Swamiji said. இதிலிருந்து என்ன புரிகிறது என்று சொன்னார், எவனொருவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தனக்கென்ற நிலையிலோ ஒரு சுயநலத்திற்கோ செய்யாது
அது ஒரு பொதுநலமாக இருக்க வேண்டும், பொது தர்மமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்வது மாத்திரமல்லாது, தான் செய்கிறோம் என்ற நினைப்பில்லாது எவன் செய்கிறானோ அதுவே சர்வேஸ்வரனுக்கு பரிபூரணமாக அர்ப்பணமாகுமே தவிர மற்ற நீ என்ன செய்தாலும் அது பாவத்தில் தான் சேர்க்கும் என்பதற்கு நீதான் எடுத்துக்காட்டி என்று சொன்னார்கள். Swamiji said, when you do service to all these people properly, that is service to the God, to the Lord also, he said. Otherwise it is not service to the Lord. நாராயண சுவாமி அழுது கொண்டே, பெரியவாளே, தவறு நடந்து விட்டது, மன்னிக்க வேண்டும், என் அகங்காரம் போய்விட்டது, நான் எப்படி பிராயச்சித்தம் தேடுவேன் என்று சொன்னவுடன் உடனே நேராக தேப்பெருமாநல்லூர் போய் வெங்கடேச சாஸ்திரிகள் பாதார விந்தங்களில் விழுந்து நமஸ்கரித்து செய்த தவறை ஒத்துக்கொள் என்று சொன்னவுடன், அப்படியே செய்கிறேன் என்று சொன்னவுடன் சிறிது நேரம் நெல் என்று சொன்னார்கள். பெரியவாள் கண்மூடி ஜபித்து, நீ போகும் நேரத்திலே உனக்கு பிராப்தம் இருந்தால் அது நடக்கும், அல்லது உன் விதிப்படி நடக்கும் என்று சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே போய்விட்டார்கள் பெரியவா. Swamiji said, you go to Teperumanallur and prostrate before Venkatesa Sastri and apologize. If you are having proper praptam, that is, you will be able to see him. அதேபோல் மறுநாள் திருவிடைமருதூரிலிருந்து நாராயணர் சாஸ்திரி அவர்கள் நேராக போக வேண்டும், தேப்பெருமாள் போக வேண்டும், தேப்பெருமாநல்லூர் போக வேண்டும் என்று போய் அவர் வீட்டு வாசலிலே நிற்கும் பொழுது அங்கு நடக்கக்கூடாது நடந்து நின்று வெங்கடேச சாஸ்திரிகள் என்ன சொல்லி வந்தார்கள் என்று சொல்லி ஊர் மக்கள் சொல்ல மனம் வருந்தி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஊருக்கு போனவுடன் வெங்கடேச சாஸ்திரிகள் அன்று இவர் கொடுத்த சம்பாவனையை வைத்துக்கொண்டு நேராக திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமிகளிடத்திலே போய் நின்று கொண்டு, இந்த 81 வயதிலே எனக்கு எதற்கு இந்த சாப்பாட்டிலே ஒரு சபலம் வந்தது பெருமானே, இனிமேல் எந்த காரணம் கொண்டும் இந்த சர்க்கரை பொங்கலை நான் கேட்பது மாத்திரமல்லது, இனிப்பையே தொடமாட்டேன், இது உன் பேரில் சத்தியம் என்று சொல்லி திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமிகளிடத்திலே சத்திய வாக்கு கொடுத்து விட்டு வந்தவர் அன்று இரவே சிவபெருமானிடத்திலே ஐக்கியமாகிவிட்டார். நாராயண சுவாமி போன நேரத்திலே இது நடந்து வேதனைப்பட்டு திரும்ப பெரியவாளிடத்திலே ஓடி வந்து கேட்டபொழுது, பிராப்தம் இருந்தால் என்று தானே சொன்னேன், நீ சமாராதனையின் பொழுது செய்யக்கூடிய பாவங்கள் யாரையும் விடுவதல்ல, ஆக உனக்கு முக்தி வேண்டும், நல்லது வேண்டும் என்று சொன்னால் நீ காசி கஷேத்திரத்திற்கு போய் அங்கிருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமான் ஆலயத்திலே சமையற்காரனாக இருந்து பணி செய்து அதன் மூலமாக உன் மோட்சத்தை தேடிக்கொள் என்று சொன்ன காரணத்தினால் நாளடைவிலே நாராயண சுவாமிகளுடைய அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக கரைந்து போய் கடைசியாக காட்சி சேத்திரத்திலே போய் நின்று அங்கு விஸ்வநாத பெருமானிடத்திலே கைங்கரியம் செய்து அங்கேயே தன்னுடைய ஆத்மாவை அவரும் முடித்துக் கொண்டார். இது ஒரு கர்வபங்கம் பெரியவாளிடத்திலே கற்றுக்கொண்டது. When he went, there were people standing in front of Venkatesa Sastri's house who had earlier gone and said, I will not take any more sweet hereafter because there was a mistake in serving the people. And then the Swamiji said, as you please go and serve as cook in the temple hereafter, that is only how you will be able to attain salvation. அடுத்த அனுபவம் என்று சொல்லக்கூடியது மதங்களை கடந்தவர் மகா பெரியவர். Swamiji was apart to all other religions at also. ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்த்த நேரத்திலே பெரியவாளிடத்திலே அடிக்கடி சென்று கொண்டிருப்பேன். ஒரு நாள் அதிகாலை சரியாக 6:30 மணி, பெரியவாள் தரிசனத்திற்காக நிறைய கூட்டம். பெரியவாள் வந்து சேவை கொடுப்பதற்காக வெளியே வந்து நிற்கும் பொழுது 2 முஸ்லிம் பெருமக்கள் மகனும் தகப்பனுமாக வந்து நின்று தன்னுடைய மேல் சட்டையை கழட்டிவிட்டு சாஷ்டாங்கமாக பெரியவாளிடத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தவுடன் பெரியவாள் பாலுவை கூப்பிட்டு 2 வேஷ்டிகள் கொண்டு வா என்று சொல்லி தன் கையால் வாங்கி அவர்களுக்கு கொடுத்தார். கொடுத்துவிட்டு உன்னுடைய பெயர் என்னப்பா என்று சொல்லி கேட்டவுடன் அந்த பாலகன், என் பெயர் தஸ்தகீர், என்னுடைய தகப்பனார் இவர்,
எனக்கு 2 கண்ணும் தெரியாது. ஆனால் வயலின் கச்சேரிக்காக போய்க் கொண்டிருக்கிறேன், வயலின் வாசிப்பேன். இன்று முக்கியமான இசை கச்சேரி போட்டியாக வைத்திருக்கிறார்கள். பெரியவாள் அனுக்கிரகத்தால் எனக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி திரும்ப கீழே விழுந்து சேவித்தவுடன் அந்த பிடிலை தன் கையிலே வாங்கி தானே 2 முறை மீட்டிவிட்டு பெரியவாள் அவருக்கு பூரணமாக ஆசீர்வாதம் செய்து, உனக்குத்தான் ஜெயம். அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள மதம் கடந்தவர் என்பதற்காக சொல்கிறேன். உன்னுடைய தெய்வம் உன்னை காத்து நிற்க உனக்கு முன்னால் போய் நிற்கும் என்று சொன்னார்கள். அதேபோல் தஸ்தகீர் அவர்கள் அன்றைய இசை கச்சேரிக்கு முன்பாக பெரியவாளிடத்திலேயே நான் 2 கச்சேரி செய்துவிட்டு போகிறேனே என்று சொல்லி 2 பாடல்களை பாடிவிட்டு நேராக கச்சேரிக்கு போய் அங்கு வாசித்தவுடன் அதில் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இவர்தான் இதில் பரிசு பெற முதன்மையானவர் என்று சொல்லி தேர்ந்தெடுத்து அந்த